Hello, my dear aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போறப்போ ஆஸ்திரேலியா was written by A.D. Hope. இது யூனிட் 7ல கொடுத்திருக்க one of the poem in Commonwealth literature. Let we go with the author's note. A.D. Hope was born on July 21, 1907, Cooma, New South Wales, Australia. Died on July 13, 2000, Canberra, Australian Capital Territory. Wasn't he was an Australian poet இல்லையா? He is known for his elegies, satires and all. இவரோட இவர் வந்துட்டு ஆக்சுவலா poet, essayist, critic-ஆ இருந்திருக்காரு and then teacher. இவர் வந்து 20th centuryல இருந்த one of the finest poet-ஆ வந்து இருந்திருக்காரு. அண்ட் அமெரிக்கன் ஜேர்னல் வந்து இவர் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20th century is the greatest 18th century poet அப்படின்ற மாதிரி இவரை பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் வியூவா வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த அவரோட கண்ட்ரி ஆஸ்திரேலியாவை. ஓகே, இந்த போயம் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், பேட்ரியட்டிசம் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. இது வந்து எல்லாமே வந்து அவுட் ஆஃப் லவ். ஓகேவா? இது எல்லாமே எப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியான ஒரு போயமா தான் இந்த போயம் ஆஸ்திரேலியா இருக்க போகுது. அண்ட் தென் இது வேற என்னென்னலாம் வந்து லேக் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி வந்து எது எதெல்லாம் வந்து லேக் ஆகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ச்சர், ஜியோகிராபிக்கலாவும் சரி, இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு, லேக் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரிய வந்து இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. ஸோ லெட் வி கோ வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் த போம், ஆஸ்திரேலியா. A nation of trees drab green and desolate grey in the field uniform of modern was. A nation of trees. A nation of trees அப்படின்னு இந்த நேஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இந்த நேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபில்டு வித் ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா டிராப் கிரீன் அண்ட் டெசலேட் கிரே. டிராப் கிரீன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேலான ஒரு ப்ரௌனிஷ் கலந்த ஒரு கிரீன் கலர், அந்த மாதிரி வந்து அந்த இலைகள் எல்லாம் வந்து தோற்றமளிக்குது. அந்த டெசலேட் கிரே அப்படின்னா இந்த இந்த லேண்ட், அந்த டெசலேட் அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லோன்லியாவும் லைஃப்லெஸ்ஸா வந்து அங்க இருக்கு அந்த ஃபீல்டு, அந்த ஆஸ்திரேலியா. ஓகேவா? இந்த ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆஃப் மாடர்ன் வார்ஸ், அந்த கலர் வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் வார்ஸ் அப்படிங்கும்போது இப்ப இருக்க அந்த மிலிட்ரியில இருக்க அந்த யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேல் கிரீன் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ் தான் அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ல தான் வந்து இந்த கண்ட்ரியும் வந்து ரொம்ப வெளிரி வெளிரி போய் வந்து இருக்கு. ஓகேவா? டார்க்னஸ் ஹர் ஹில்ஸ், தோஸ் எண்ட்லெஸ் அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ். ஸோ இப்ப இந்த இத வந்து ஒரு இதோட கம்பேர் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அந்த லயன் லுக் அட் தட் ஸ்டோன். இது வந்து இந்த ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்பிங்க்ஸ் அப்படிங்கிற ஸ்டாச்சு வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? லயன் வந்து படுத்துட்டு இருக்க மாரியும், அந்த அந்த தலை வந்து பாத்தீங்கன்னா, ஹியூமனோட வந்து ஹெட் இருக்கு இல்லையா? சோ இதான் வந்து ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ டார்க்னஸ் ஹர் ஹில்ஸ் அப்படின்னா, அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப டார்க்கா இருந்திருக்கு. ஓகேவா? ஹில்ஸ் எல்லாம் வந்துட்டு. தோஸ் எண்ட்லெஸ் ரொம்ப என் முடிவில்லாத ஒரு டார்க்கா வந்து இருந்தது. ஓகேவா? அப்படின்னா ரொம்ப வந்து விஸ்டமா இருந்துச்சாமா. ஒரு காலத்துல வந்துட்டு இந்த ஸ்பிங்க்ஸோட ஏன் கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப விஸ்டமாவும், ரொம்ப கிராண்டாவும் இருந்துச்சாமா. டார்க்னஸ் ஹர் ஹில்ஸ்னா, அந்த ஹில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டார்க்கா வந்து இருந்ததாமா ஒரு காலத்துல. தோஸ் எண்ட்லெஸ், அது முடிவில்லாத ஒரு தோற்றமா இருந்தது. அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ், அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ் ஆஃப் ஸ்பிங்க்ஸ். எப்படி வந்து அந்த லயன் வந்து உட்கார்ந்திருக்கோ, அந்த அப்பியரன்ஸ் மாதிரி ரொம்ப கிராண்டியராவும், ரொம்ப விஸ்டமாவும் இருந்த ஒரு ஆஸ்திரேலியா, இப்ப வந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு. டெமாலிஷ்னா எப்படி வந்து இந்த ஸ்டாச்சு வந்து டெமாலிஷ் ஆயி, அதாவது உடைஞ்சு போய் ஒரு பொலிவில்லாம காட்சி அளிக்குதோ, அதே மாதிரி இந்த நேஷனான ஆஸ்திரேலியாவும் வந்து தன்னோட விஸ்டமும் சரி, கிராண்டியராவும் இழந்து ரொம்ப வந்து இது ஆகி ரொம்ப டல்லா வந்து தெரியுது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங்.
ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்பிங்ஸோட கம்பேர் பண்ணி அந்த கிராண்ட்னஸும் விஸ்டமும் கம்பேர் பண்ணி இப்ப அந்த பொலிவுலாம் போய் ரொம்ப ஆ இந்த அந்த பிளேஸே வந்து ஒரு லைஃப்லெஸ்ஸான பிளேஸா வந்து இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, "தே கால் ஹர் எ யங் கண்ட்ரி." ஸோ இந்த ஆஸ்திரேலியாவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப யங்கான கண்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. ஹர் அப்படிங்கிறது இங்க எத ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சோனிஃபை த கண்ட்ரி அஸ் ஹர். ஓகேவா? பெர்சோனிஃபை பண்றாங்க ஆஸ்திரேலியாவ. ஹர் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே லை. இந்த கண்ட்ரிய வந்து இந்த நேஷன வந்து அவள வந்துட்டு எப்படி சொல்றாங்க? ரொம்ப யங்கானவ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பொய். ஷி இஸ் த லாஸ்ட் ஆஃப் லாண்ட்ஸ் தி எம்ப்டியஸ்ட். ஆனா அவ எப்படி இருந்தா? தொலைந்து போன ஒரு இதாயிட்டா. அதே மாதிரி எம்ப்டி ஆயிட்டா. வந்து ரொம்ப எம்ப்டி ஆயிட்டா. எ வுமன் பியாண்ட் ஹர் சேஞ்ச் ஆஃப் லைஃப். மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வராத மாதிரி என்ன ஆயிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அ சேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த லேண்ட் வந்து அவ வந்து சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எ பிரஸ்ட் ஸ்டில் டெண்டர் பட் வித்தின் த ஓம் வாஸ் ட்ரை. அங்க அந்த இளம் பெண்ணோட வந்து கம்பேர் பண்றாங்க இல்லையா? ஸோ அங்க அந்த பிரஸ்ட் பார்க்கும்போது எப்படின்னா, ஸ்டில் டெண்டர் ரொம்ப இளமையா இருக்கு. ஆனா அந்த கண்ட்ரி வந்து இளமையா இருக்கு. கண்ட்ரியோட தான் கம்பேர் பண்றாங்க இல்லையா? ஸோ அவள் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியே தான். ஸோ இந்த கண்ட்ரி பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ரொ யங்கா இருக்கு. யங்கானா இப்பதான் டெவலப் ஆயிருக்கு. அதே மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் பில்டிங் அங்க இருந்த டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து புதுசா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யங்கா தெரியலாம். பட் வித்தின் த ஓம் இஸ் ட்ரை. வித்தின் த ஓம்னா அந்த லேண்டுக்குள்ள வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ட்ரை ஆகி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரைனா அதோட பொலிவு எல்லாத்தையும் இழந்துட்டு மேல மட்டும் வந்து அழகா வந்து தெரியுது அப்படின்றது அந்த செகண்ட் ஸ்டான்ஸோட மீனிங். The next stanza, without songs, architecture, history, the emotion and superstitions of younger lands. ஸோ வித்தவுட் சாங்ஸ் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு ஒரு சாங்ஸ் கிடையாது. ஒரு ஆர்க்கிடெக்சர் இல்ல, பாரம்பரியம் இல்ல, ஹிஸ்டரி இல்ல, வரலாறு கிடையாது. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அபார்ஜினல்ஸ் ஃபாலோ பண்ண அந்த மித்ஸ், அவங்க பிலீவ் பண்ணது இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே போயிடுச்சு. ஹர் ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரோன் அமாங் இன்லேண்ட் சாண்ட்ஸ். எப்படி வந்துட்டு ஹர் ரிவர்ஸ் அப்படின்னா அந்த நாட்டோட ஹர் அப்படிங்கிறது இந்த ஆஸ்திரேலியா தான் சொல்றாங்க இல்லையா? ஸோ அவளோட அந்த அந்த ரிவர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? எப்படி வந்து தன்னோட லேண்ட்லயே வந்து தொலைஞ்சு போகுதோ. அதாவது இப்ப ஒரு ரிவர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அது அதோட அ வளத்த வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? அது ஃபுல்லா வந்து என்ன ஆகும்? ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகி அது பல ஊர்கள தாண்டி போயி கடைசியா வந்து கடல அடையும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம என்ன ஆயிடுதுன்னா, தன்னோட நிலத்திலேயே வந்து அப்படியே வந்து உள்ள வந்து மூழ்கிருதாமா. ஏன்? பிகாஸ் அந்த லேண்ட்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. ஸோ அது ஓட ஓடவே என்ன ஆயிருது, இந்த டெசர்ட் மாரி இருக்க லேண்ட்லாம் வந்து அந்த தண்ணிய உறிஞ்சு அந்த ரிவரே வந்து காணாம போயிடுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு த ரிவர் ஆஃப் ஹர் இமென்ஸ் ஸ்டூபிடிட்டி. இந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லேக் ஆஃப் எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்காங்க. எந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாம, எந்த ஒரு லாஜிக்கான விஷயங்களும் இல்லாம, அப்படியே வந்து புதைஞ்சு போய் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த மீனிங். ஓகே. ஆ அதோட ப்ராப்பர் டெஸ்டினேஷன் அடையாம அப்படியே வந்து புதைஞ்சு போறது. ஓகே. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், floods her monotonous stripes from Cairns to Perth. Floods her monotonous stripes. இந்த சாரையா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த monotonous stripesனா, who lead the dull life அங்க இருந்து செட்டில் ஆனாங்க இல்லையா? மக்கள்லாம் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க இல்லையா? யூரோப்பியன்ல இருந்து வந்துட்டு அந்த அபார்ஜினல்ஸ் இல்லாம அதர் கலோனியல் பீப்பிள் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க இல்லையா? அவங்க சாரையா மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அ என்ன பண்றாங்க, மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அபாரிஜினல்ஸும் சரி, மத்த எல்லாம் வந்து செட்டில் ஆனவங்கலாம் கெய்ன்ஸ் டூ பெர்த் வரைக்கும் அப்படியே வந்து போறாங்க. ஓகேவா? சராசரியா மக்கள் போறாங்க. இன் தேம் அட் லாஸ்ட் த அல்டிமேட் மென் அரைவ். ஸோ என்ன பண்றாங்க, அந்த மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ் மட்டும் போனது இல்லாம, அந்த அல்டிமேட் மென் அரைவ் அப்படிங்கிறது இங்க கொலோனியல் பீப்பிள தான் வந்து சொல்றாங்க. ஓகே. அவங்களும் வந்து வந்துடுறாங்க. "ஹூஸ் போஸ்ட் இஸ் நாட் வி லிவ் பட் வி சர்வைவ்." அங்க அ இவங்க அபாரிஜினல்ஸ் மட்டும் இல்லாம, அந்த கலோனியல் பீப்பிளும் வந்து இங்க செட்டில் ஆகுறாங்க. "ஹூ போஸ்ட் இஸ் நாட் வி லிவ் பட் வி சர்வைவ்." ஆனா அவங்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மண்ணு இந்த இடம் வந்து வாழ்றதுக்கு கிடையாது. அதாவது வாழ முடியாது. ஜஸ்ட் வந்து உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, பிழைக்க வந்தவங்களே வந்து இந்த மாரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எ டைப் ஹூ வில் இன்ஹபிட் த டயிங் எர்த். இந்த மாதிரி மக்கள் வந்து என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணி டயிங் எர்த்த வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. இது வந்து ஒரு லைஃப்க்கான ஃபிட்டான இது கிடையாது. இந்த பொயட் வந்து இந்த லேண்ட் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, டையிங் லேண்டுன்னு சொல்றாரு. அதே மாரி விச் இஸ் நாட் ஃபிட் ஃபார் லைஃப். இந்த லைஃப் வந்து ஃபிட்டான இடமா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம்ல வந்து சொல்றாரு. அந்த வாழ வந்த பீப்பிள் அப்படிதான் சொல்றாங்க. அந்த பொயட்டும் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த லேண்ட வந்து ஒரு டையிங் எர்த்தா வந்து சொல்றாரு. ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன். அந்த லிவ் பட் வி சர்வைவ் அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆ மக்கள் வந்து அந்த வாழ்றது அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட விஷயம்? மனமார்ந்து அந்த விஷயம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து இருக்கிறது வேற. ஆ சர்வைவ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். வாழ்றதே அங்க வந்து பெருசு. அப்படின்ற மாரி, அந்த மாரி ஒரு இடத்துல தான் வந்து இவங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாழல. ஜஸ்ட் தே ஆர் சர்வைவிங். என்ன அந்த இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். டைப் ஹூ வில் இன்ஹபிட் த டையிங் எர்த். ஸோ இந்த டையிங் எர்த்ல இந்த டைப் ஆஃப் மக்கள் தான் வந்து இங்க இருக்காங்க. And her 5 cities like 5 teeming sores. Each drains her a vast parasite robber state where second-hand Europeans pullulate timidly on the edge of alien shores. So, where the second 5 cities, இந்த 5 cities அப்படிங்கிறது என்ன எத எத சொல்றாங்கன்னா, டீமிங்ல ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மெல்பர்ன் 5 சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, மெல்பர்ன், சிட்னி, பெர்த், கேன்பரா அண்ட் அட்லைண்ட். ஓகேவா? இந்த 5 சிட்டீஸும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு கட்டத்தில அந்த இடமே ஃபுல்லா வந்து சிட்னிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து க்ரோ ஆன ஒரு சிட்டி இல்லையா? ஸோ அந்த சிட்டி இது வந்து இது க்ரோ ஆகுது. ஈச் ட்ரெயின்ஸ் ஹர்னா, இங்க ஹர்ங்கிறது நம்ம இந்த கண்ட்ரி தான் சொல்றாங்கன்னு நல்லா தெரியும் நமக்கு. ஸோ எந்த இந்த ஒவ்வொரு கண்ட்ரி இந்த ஒவ்வொரு சிட்டியும் என்ன பண்ணுதுன்னா, அந்த லேண்ட வந்து ட்ரெயின் பண்ணுதாம். அதுல இருக்கிற வளத்தெல்லாம் ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணி ஆக்கிடுது. வேஸ்ட் பாராசைட் அவங்க வந்து அந்த 5 சிட்டீஸும் க்ரோ ஆகுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பாராசைட் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தன்னோட ஒரு பாடிக்குள்ள புகுந்து அத அப்படியே ஆக்குபை பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஒரு ராபர் ஸ்டேட் மாரி இருக்கு. வேற செகண்ட் ஹேண்ட் யார் அங்க பொல்யூட் பண்றது? அந்த செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் ஓகே காலனியல் பீப்பிள் வந்து அங்க ஃபுல்லா வந்து பொல்யூட் பண்றா. பொல்யூலேட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஷோரே அங்க இருந்து அந்த இடத்தையே வந்து எப்படி ஆயிருக்கிறாங்க எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏலியன் ஷோஸா வந்து மாத்திட்டாங்க. ஏலியன் ஷோஸா ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இடம். ஏன்னா அந்த அபார்ஜினல்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த கம்ப்ளீட்டா வந்து ஏலியன் ஷோஸா கொஞ்சம் வந்து அபார்ஜினல்ஸ் வந்து இருக்காங்க. அட் த க்ளோஸ் டூ த ஏலியன் ஷோர். ரொம்ப க்ளோஸா வந்து அந்த ஏலியன் ஷோர்ஸ் க்ளோஸா வந்து போயிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த செகண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் கடைசி லாஸ்ட் 2 ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா, "Yet there are some like me turn gladly home from the lush jungle of modern thought." சில பேர் என்ன மாதிரி இருக்கு. சில பேர் மட்டும் என்ன பண்றாங்க, இந்த மாடர்ன் தாட் அப்படின்றது அந்த ஜங்கிள்லருந்து வெளிய வந்து ஒரு ஹாப்பினஸ வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "To find the Arabian desert of human mind, hoping if still from the desert the prophets come." டு ஃபைண்ட் தி அரேபியன் டெசர்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட். ஹியூமன் மைண்ட் வந்து அரேபியன் டெசர்ட்டோட கம்பேர் பண்றாங்க. மெட்டஃபரிக்கலா இது பண்றாங்க. ஸோ எப்படி வந்து லேக் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த மைண்டுக்கு ரொம்ப அந்த மைண்டே வந்து ஒரு அரேபியன் டெசர்ட் மாரி ஆயிடுச்சாம். ஆனாலும் அவரு வந்து ஒரு சில விஷயத்த நம்புறாரு. கண்டிப்பா வந்து இந்த டெசர்ட்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு நல்ல ஒரு தாட் வந்து வரும். ஒரு ப்ராஃபிட் கம்ஸ் ஒரு குட் நியூஸ் வரும். ஒரு நல்ல ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நம்புறாரு. Such a savage and scarlet as no green hills dare. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாவேஜா ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஸ்கார்லட் அப்படிங்கிறது வந்து ரெட் கலர் மென்ஷன் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப டீப்பான ஒரு டெசர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெசர்ட்டோட சாண்ட் வந்து ரெட்டா இருக்கும். அது ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால. ஓகேவா?
ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஹார்ஷாவும், அந்த ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கு ரொம்ப ஹார்ஷாவும், அதே மாதிரி வந்து ஸ்கார்லட் அப்படிங்கும்போது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாவும், அந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் ஹில்ஸ் கூட அதாவது அந்த கிரீன்னஸ் கூட கொஞ்சம் கூட வராது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்ப்ரிங்ஸ் இன் தட் வாஸ்ட் ஒரு சின்ன இது கூட வரப்போறது. சம் ஸ்பிரிட் விச் எஸ்கேப்ஸ் த லேர்ன்ட் அவுட். சில பேர் மட்டும் சம் ஸ்பிரிட்ஸ் விச் எஸ்கேப்ஸ் த லேர்ன்ட் அவுட் த சாட்டர் ஆஃப் கல்ச்சர்ட் ஏப்ஸ். சில பேர் மட்டும் சில ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறப்போ சில பேர் அந்த அபார்ஜினல்ஸ் இருக்காங்க இல்லையா? சில பேர் அபார்ஜினல்ஸ் மாரி இருக்க சில பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இந்த லேர்ன்ட் பீப்பிள் ஸ்பிரிட்ஸ் விச் எஸ்கேப் த லேர்ன் டவுட். டவுட் வருது. எத பத்தினன்னா, அங்க இருக்க கல்ச்சர பத்தி வந்து டவுட் வருது. இவங்கலாம் வந்து சிவிலைஸ்ட் நாங்க வந்து சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல் ஏப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? கல்ச்சர்ட் ஏப்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்றது யாருன்னா, இந்த மாடர்ன் பீப்பிள் தான். ஓகேவா? கல்ச்சர்ட் ஏப் நாங்கலாம் வந்து ரொம்ப கல்ச்சர்ட் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா? அவங்களலாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, டவுட் வருது. எந்த மாரி டவுட்னா, எந்த மாரி லைஃப் தான் இவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்ட்டு, சில பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, டவுட் படுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியுது. இவங்கலாம் வந்து ஜஸ்ட் வந்து பிளாபர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கலாம் வந்து கல்ச்சர்டா இருக்கோம், சிவிலைஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொல்ட்டு. ஆனா அது கிடையாது. இவங்க ஜஸ்ட் வந்து ஃபேக்கா வந்து இமிட்டேட் பண்றாங்க. கல்ச்சர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேட் பண்றாங்களே தவிர, அந்த ஒரு எக்ஸாக்ட்டான அந்த சிவிலைஸ்டு இதா வந்து அவங்க இல்ல அப்படின்றது தான் வந்துட்டு இந்த போயம்ல வந்து ரைட்டர் சொல்ல வராரு. போயட் வந்து சொல்ல வராரு. அ அ சிவிலைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான லைஃப் தான் வந்து லீட் பண்றாங்களே தவிர, உண்மையான ஒரு இத வந்து அவங்க லீட் பண்ண கிடையாது. அது சிலர் சிலர் மட்டும் தான் அத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. யாரு அவர மாரி இருக்க ஆத்தர் மாரி இருக்க சில பேர் மட்டும் தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த போயமோட மீனிங். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா, நேச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப், ஐடென்டிட்டி அண்ட் நேஷன்ஹுட், கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் ஹிஸ்டரி. And then freedom and exploration, ambiguity and complexity. This is what the theme of the poem Australia by A.D. Hope. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெறைய பேர் வந்து வியூஸ் இருக்கு. பட் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் ஸோ யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்லி. ஸோ சப்ஸ்கிரைப். ஓகே. தேங்க் யூ.